ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு குளிர்ச்சியான குளுகுளுன்னு கலர்மயமான ஒரு வீடியோவாக தான் இன்றைக்கி இருக்க போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இப்போ வந்து எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கேங்க. தங்கச்சியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்காக நான் வந்திருக்கேன். என் தங்கச்சி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூ வச்சுருக்கா. இந்த தடவை போன தடவை வந்தப்போ நான் சங்குப்பூ ரோஸ் வந்து நான் எடுத்து போட்டு காட்டினேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை விட கலரான ஒரு பூவாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து என் தங்கச்சி வீட்டுக்குள்ள அம்மா இப்படி வா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து சிகப்பு கொய்யாப்பழங்க. சிகப்பு கொய்யாப்பழம் இப்போ வந்து கிடைக்கிறதே இல்லை. கடையில் வாங்குற வந்து ஒரு கொய்யாப்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அதில் வந்து குங்குமத்தை தடவை சிகப்பு கொய்யாப்பழம்னு சொல்லிடுறாங்க. நான் நிறைய தடவை நேரடியாகவே பார்த்துருக்கேன். இது வந்து சிகப்பு கொய்யாப்பழங்க. இது வந்து ஒட்டு கொய்யாப்பழம்னு சொல்லுவாங்க. மரம் வந்து என்னோடய ஹைட்டு தான் இருக்குது, ஆனால் பிஞ்சு வந்து நிறைய இருக்குங்க. இங்கே பாருங்கள், நிறைய பிஞ்சு இருக்குது. அப்புறம் இப்படியே வந்து பாருங்கள், பூ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். வீட்டை சுற்றியும் வச்சுருக்கா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பூ? இது வந்து லோட்டன்ஸ் பூங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. செம்ம ஸ்மெல்லாக இருக்குங்க. செம்ம வாசமாக இருக்குது. பாருங்கள், தலையில் வச்சுக்கிறேன். சூப்பரான ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. வாங்க, இன்னும் பூ நிறைய இருக்கு. கொண்டைங்க சூப்பரான ஒரு பிங்க் கலருங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பிடிக்குமா? வெல்வெட்டு மாதிரி சும்மா அப்படியே தலை இருக்குங்க. மின்னுது, அப்படியே பிரைட்டாக மின்னுது. இங்கே வந்து பாருங்கள், வெண்டங்காய் எப்படி வந்திருக்கு பாருங்கள். லைனாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப அழகாக வந்திருக்கு வெண்டங்காய். பாருங்கள், இது வந்து விதைக்கி விட்டுருக்காங்க. ஒரே ஒரு செடி தான் இருக்குது. அந்த ஒரு செடியிலுமே கிட்டத்தட்ட ஒரு 6 வெண்டைக்காய் இருக்குது. அது வந்து விதைக்காக விட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. செடியோடு பார்க்குறதுக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட என் சொல்கிற அளவுக்கு ஹைட்டாக இருக்குங்க. வாங்க, இன்னும் உங்களுக்கு அரிசியை நிறைய பாருங்கள். இங்கே பாருங்கள், பூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இங்கே பாருங்கள், குட்டி ரோஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது வந்து பன்னீர் ரோஜா பூங்க. அதுவும் பன்னீர் ரோஜா பூ. இது வந்து என் தங்கச்சி வந்து இந்த ஒரு செடியிலிருந்து கட் பண்ணி அந்த பக்கம் ஒரு மண் பதியம் போட்டு வச்சதுங்க. அது பாருங்கள் எவ்வளோ பூ எடுத்துருக்குன்னு. இது வந்து நான் என் தங்கச்சிக்காக வாங்கி கொடுத்தது. இது வந்து ஃபேண்டா கலருங்க. நல்லா சூப்பரான ஒரு கலரு. இது பாருங்கள் எவ்வளோ ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க, இன்னும் இருக்குது, நான் காட்டுறேன் நிறையா. வாங்க, இது வந்து வீட்டுக்கு உள் பக்கமாக தடுத்து வச்சுருக்காங்க. இந்த பூவோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே பார்த்தாவே கட்டி பிடிச்சிக்கணும் போல் தோணுதுங்களா? எவ்வளோ பூ எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இப்படியே வாங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு கலரு, இது ஒரு கனகாமரம். இது எல்லாமே விதை போட்டு தான் விட்டுருக்கா. பாருங்கள், அப்படியே பூ. அப்புறம் இந்த ஒரு மிளகா செடி பாருங்கள். இந்த மிளகா செடி இங்கே நான் பாத்திரம் கழுவி விடுறாங்க இல்லைங்களா? அந்த பாத்திரம் கழுவி விடும்போது அந்த விதையெல்லாம் உளுந்துருந்துச்சுன்னா அதில் தப்பி வந்த மிளகா செடிங்க. பாருங்கள் எவ்வளோ மிளகா இருக்குதுன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், பச்சை மிளகா வீட்டுக்கு தேவையானதாக அவன் இங்கேயே பறித்து போட்டுக்குவா. அப்புறம் முக்கியமானது எல்லாருக்குமே பிடிக்கும். வாங்க காட்டு, எல்லாருக்குமே பிடிக்குங்க. இங்கே பாருங்கள், நெல்லிக்காய் இப்போ தாங்க பிஞ்சு விட்டுருக்கு. அப்படியே கொத்து கொத்தாக காய் காய்ச்சிருக்குங்க. இங்கே பாருங்கள். செம்ம புளிப்புங்க. ஆனால் வாய்க்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், அவ்வளவும் நெல்லிக்காய்ங்க. மரம் பூரா நெல்லிக்காயாக தான் இருக்குது. என் தங்கச்சி வீட்டில் இருக்கிற செடி கொடிகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதில் கலர்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த இடத்த பார்க்கும்போதே மனசில் ஒரு புத்துணர்ச்சி தோன்ற மாதிரி இருக்குது. சம்மந்தியா? சம்மங்கியில் பூ இருக்கா? டிசம்பர் இருக்குதா? பாருங்க, இங்கே டிசம்பர் பூவெல்லாம் வச்சிருக்குறா. பாருங்களேன், ஏது நாற்று
இங்கே பாருங்க டிசம்பர் பூவு. இது நான் பார்த்தேன், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்ததுங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. எனக்கு 2 நாற்று கூடல இருக்குதா நாற்று பாருங்க. எனக்கு இந்த இடத்துக்கு வந்ததுமே ஒரு மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு அமைதியான சூழலாக இருந்துச்சு. நான் இன்னைக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய்.